அமெரிக்காவினுடைய மிலிட்ரி நேவல் ஏர்பேஸ் வந்து மிடில் ஈஸ்டில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லையும் இருக்குது. ஈராக்கில் இருக்குது, அதன் பிறகு வந்து சவுதி அரேபியாவில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, யுஏஇயில் இருக்குது, குவைத்தில் இருக்குது. இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் வந்து ஏவுகணைகளை வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து வளைகுடா நாடுகளே எதிர்பார்க்கலை. அதற்கு முன்னாடி இந்த வளைகுடா நாடுகள் வந்து ஒரு மேலோட்டமாக ஈரானோட ஒரு உறவை வந்து கொண்டிருந்தாங்க. இந்த மாதிரி அமெரிக்கா வந்து தங்களுடைய ஏர் ஸ்பேஸை வந்து தாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நிபந்தனையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால தான் அமெரிக்கா வந்து கப்பலில் இருந்து தான் ஏவுகணைகளையும் விமானத்தையும் அனுப்பி தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறது. ஆனால் இப்போ வந்து ஈரான் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போய் தாக்க முடியாது, அது தூரத்தில் இருக்குது. அப்போ அமெரிக்க மிலிட்ரி பேஸ் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கே வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் பல ஏவுகணைகளை வந்து அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலமாக அவர்கள் தடுத்திருந்தாலும் கூட இது மத்திய கிழக்கில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது.